வேட்பாளர் அறிவிக்கும் போது திமுக சார்பாக புதுசாக ஒரு ஆள் என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு. அது உண்மைதானா? கட்சிக்கு என்ட்ரி ஆக போகிறாங்களா? சபரீசனுக்கும் அந்த செந்தாமரை செல்விக்கும் அவங்களுக்குள்ள ஒரு காதலாக மலர்ந்து அதை இரு வீட்டு சம்மதத்தோடும் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கு கார்த்திக்கு அந்த வயசுலேருந்தே கூடவே இருந்திருக்காரு. தேமுதிகவை உள்ள கொண்டு அவர் மாப்பிள்ளை தான் கொண்டாரு, அவருடைய ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லி அதனால தேவையில்லாத மற்ற கட்சிகள்லாம் பிரச்சனை பண்ணிச்சுல, விசிக, காங்கிரஸ், அது ஒரு வந்ததுனால அது விஷயமா ஒரு வாக்குவாதம் முதல்வருக்கு எதிரிலேயே நடந்து நீங்கள் போதைப் பொருள் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டா அப்புறம் ஜாஃபர் சாதிக்கோ இல்லை அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் விசிகாவையும் பாதி திமுகவே மாறிட்டாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம். திருமாவளவன் கடுப்பாயிட்டாரு. என் கட்சியில் யார் கொடுக்கணுங்கிறத கூட நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னா அப்புறம் நான் எது கட்சி நடத்தணும்? ஆளூர் ஷானவாஸ் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டில் வார் ரூம்னு வச்சுக்கிட்டு திருமாவளவனை தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காரு. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ். சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். எல்லா கட்சிகளுமே இப்போது வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. சரி. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் திமுக, காங்கிரஸ், பிஜேபி, இப்போ காங்கிரஸும் பயங்கர போட்டியில் இருந்தாங்க. வேட்பாளர்களை அறிவிக்கிறது இல்லை, ரொம்ப திண்டாடிட்டு தான் இருந்தாங்க. யார் தாமதமாக அறிவிக்கிறதுல போட்டியில் இருந்தாங்க. ஆமாம், அறிவிச்சிட்டாங்க 2 பேரும். சரி. வேட்பாளர் அறிவிக்கும் போது திமுக சார்பாக புதுசாக ஒரு ஆள் என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு. அது உண்மைதானா? கட்சிக்கு என்ட்ரி ஆக போகிறாங்களா? என்ன ஏது? இல்லை, நீங்கள் அநேகமாக நீங்கள் மாப்பிள்ளை சபரீசன் சாரை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் அதாவது வில்லிவாக்கம் தொகுதியில் இவர் நிற்கிறாரு, கார்த்திக் மோகன், அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனோட பையன். அவர் இவருக்கு பள்ளிக்கால நண்பர். அதாவது ஸ்டாலின் சாருடைய மகள் செந்தாமரை செல்வி, அதாவது சபரீசனுடைய மனைவி, அவங்க, அப்புறம் இவர் சபரீசன், அப்புறம் அவர் கார்த்திக், இவங்கெல்லாம் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க. அந்த பீரியட்லேருந்தே நண்பர்களாக இருந்தாங்க. எப்படினாலும் அது ஒரு அவங்களுக்குள்ள சபரீசனுக்கும் அந்த செந்தாமரை செல்விக்கும் அவங்களுக்குள்ள ஒரு காதலாக மலர்ந்து அதை இரு வீட்டு சம்மதத்தோடும் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கு கார்த்திக்கு அந்த வயசுலேருந்தே அந்த இதுலேயே கூடவே இருந்திருக்காரு. இது அது மாதிரி திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது சபரீசன் தான் ஏன்னா அவர்கள் கலைஞர் ஐயா ஒரு பீரியடில் உடம்பு சரியில்லாமல் ஆக்டிவாக இல்லாமல் அதுக்கப்புறம் இறந்தும் போயிட்டார் ஒரு காலகட்டத்தில். இந்த பீரியட்லலாம் அந்த கட்சி எதிர்கட்சியாக இருந்தபோது அந்த கட்சியை ஒருங்கிணைத்து நிர்வாகிகள் இவங்கெல்லாம் அது நிதி நிர்வாகத்துலேயும் சரி, பொதுவான இதுலேயும் சரி, அதுக்கு அவர் ஸ்டாலின் அவர்கள் மாமனாருக்கு உறுதுணையாக இருந்தவர் சபரீசன். ஏன்னா அப்போ உதயநிதி சார் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார். அவர் அரசியலுக்குள்ளே வரல. இப்போ வரல, வரமாட்டேன்னு அவர் சொன்னார். என் பையன் வரமாட்டார், யாரும் வரமாட்டாங்கன்னு ஸ்டாலின் சொன்னார். அப்புறம் அவர் வந்தார், துணை முதல்வர் வரைக்கும் ஆகிட்டார். அரசியல் அதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் அன்னன்னைக்கு கேட்டுட்டு மறுநாளைக்கு மறந்துட வேண்டியது தான். அந்த வகையில் அவர் சபரீசன் அண்ணா நகர்லேயே நிற்கணும்னு அவர் மோகன் பையன் அவர் மோகன் சார் பையன் கார்த்திக் விருப்பப்பட்டு, ஆனால் அண்ணா நகர் இல்லை. ஏன்னா அங்கே என்ன பார்த்தா லிஸ்ட்டு இப்போ நம்ம ஏற்கனவே முன்னால் பேசியிருக்கோம். ஒன்று சபரீசன் சாருடைய லிஸ்ட்டு ஒரு 60 வேட்பாளர்கள். சரி. ஆமாம். அப்புறம் உதயநிதி சாருடைய லிஸ்ட்டு, இளைஞரணி சார்பாக வரக்கூடிய லிஸ்ட்டு. இதை தவிர கிச்சன்லேருந்து ஃபுல் லிஸ்ட்டு இல்லை, கொஞ்சம் பேர் கிச்சன் வகைரா அவங்க ரெக்கமெண்டேஷனு. அப்புறம் ஸ்டாலின் சார் சீனியர்லாம் நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு காம்ப்ரமைஸ் லிஸ்ட்டு. இப்படி 4 லிஸ்ட்டுக்கையும் ஏதோ ஒரு எல்லாத்தையும் கலந்து போட்டு அப்படி வரும்பொழுது இவருக்கு அண்ணா நகர் கொடுக்காம அவருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு போய் அவர் உதயநிதி சார்ட்ட இவர் கார்த்தி கேட்டபோது
வில்லிவாக்கத்தில் நில்லு. ஏன் வந்து அது வில்லிவாக்கம் அப்படின்னு வந்துச்சுன்னால், வில்லிவாக்கத்தில் தாவேகா சார்பில் இவர் நிற்கிறார், ஆதவர்ஜுனா நிற்கிறார். ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு கம்பெனி வச்சுருந்தார். முதல்ல விசிகாவுக்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் முன்னால் டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணாங்க. அதான் டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அந்த பெண் நிறுவனத்தோட. சபரீசன், கார்த்திக் இவங்க இணைந்த பெண் நிறுவனம். அதோட அந்த வாய்ஸ் ஆஃப் காமனை நினச்சி பண்ணும்போது அப்போ வந்து கார்த்திக்கும் அப்புறம் ஆதவர்ஜுனாவும் நண்பர்களானாங்க. ஒரே நிறுவனம் இல்லை இணையாக நடத்துகிறாங்க. அப்போ அதை தவிர்க்கலாமே, வில்லிவாக்கத்தில் அவர் நிற்கும் போது அவரை எதிர்த்து நண்பர்கள் எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிறது வரும்போது அண்ணா நகர்னு கேட்டபோது உதயநிதி அவர்கள் வந்து இல்லை, ஏன் வில்லிவாக்கத்தில் என்ன நீ ஜெயிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேட்டு விட்டதாக சில தகவல்கள் சொல்கிறேன். இல்லை, நான் எங்கே நின்னாலும் ஜெயிப்பேன், அப்போ வில்லிவாக்கத்தில் நில்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் என்னென்னா ஆதவர்ஜுனாவும் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணக்கூடியவர் தொகுதியில். ஆமாம். கார்த்திக்கும் பணம் செலவு பண்ணக்கூடியவர். அப்போது அங்கே ஒரு டஃப்பான போட்டி இது. அதாவது இந்த டஃப்பான போட்டியில் வந்து கார்த்திக்கு தோற்றுறக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இது. சபரீசனுக்கு வந்து ஏன்னா பள்ளி காலத்திலிருந்து நண்பராக இருக்கிறவர், குடும்ப நண்பராக இருக்கிறாரு. அதை தவிர கிட்டத்தட்ட திமுகவுடைய இந்த ட்ரெஷர்னு சொல்கிற மாதிரி நேரடியான ட்ரெஷர் இல்லை, இருந்தால் கூட இந்த குடும்பத்துடைய ட்ரெஷர்னு வச்சுக்கலாம். சபரீசன் மாப்பிள்ளையவர், அவருக்கு வந்து எல்லாம் கூட இருந்து பார்த்துக்கிறவர் கார்த்திக். இப்போ அவரை விட்டுறக்கூடாது இல்லை, நாளைக்கு அவர் தோத்துட்டு தான் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பிரச்சாரத்தில் முதல் முறையாக திமுகவில் நேரடியாக பிரச்சாரத்தில் சபரீசன் வந்திருக்கிறார். இப்போ கேள்வி என்னன்னால் ஏன் வந்தாருன்றது கேள்வி இல்லை. தன்னோட உயிர் நண்பர், கூடவே பழகினவர், ரொம்ப வருஷமாக கூடவே இருக்கிறவர், அவருக்காக. ரெண்டாவது அவரும் வந்து ஆதவர்ஜுனாவும் ஏற்கனவே பழகினவர். அப்போது டஃப்பாக இருக்கும் போட்டி, அதில் வந்து அவர் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் ஏற்கனவே கொஞ்சம் பிளானும் இருந்திருக்கும்ல அரசியல். அதை தான் சொல்கிறேன். இதை தாண்டி ஏற்கனவே ஒரு 60 பேர் கொண்ட லிஸ்ட் கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த 60 பேரில் வந்து எவ்வளோ பேர் வந்து இப்போது செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு விவரம் தெரியல. நடுவில் கூட நான் ஒரு சில இடங்களில் பேசியிருந்தேன். அவர் அதாவது பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து ஒரு வாய் தகராறு. இந்த தேமுதிகவை உள்ள கொண்டது வந்து அவர் மாப்பிள்ளை தான் கொண்டாரு, அவருடைய ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லி அதனால தேவையில்லாத மற்ற கட்சிகள்லாம் பிரச்சனை பண்ணிச்சுல. விசிக, காங்கிரஸ் ஏன் கொடுத்தேன்னு மற்றவங்க கேட்காருங்க, கம்யூனிஸ்ட் கேட்க, அது தேமுதிக கொடுத்தது வந்து ஏதோ இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த தேனி கூட்டில் கல் எறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி எல்லாரும் விட்டாங்க. அது ஒரு வந்ததுனால அது விஷயமா இப்போ ஒரு வாக்குவாதம் வந்து முதல்வருக்கு எதிரிலேயே நடந்து அது அவங்களுக்குள்ள ஒரு தள்ளுமுள்ளு கூட ஏற்பட்டதாக வந்து செய்தி வந்து அவர் கோச்சிட்டு முதல்வர் எழுந்து போனதாக ஒரு தகவல் உண்டு. அப்போது அங்கே திமுகவில் வந்து ஸ்டாலின் அவர் வந்து தலைவர், அவருக்கும் வயது உடல் நலம்லாம் இருக்குது. அதை தாண்டி அவருக்கு வந்து இப்போ என்னன்னா, இந்த பக்கம் இளைஞர் அணின்ற பேரில் அவர் பிள்ளை ஒரு பக்கம், மாப்பிள்ளை வந்து நிதி, நிர்வாகம், முதலீடு இதெல்லாம் பார்க்குற மாப்பிள்ளை. அந்த பக்கம் கிளை குடும்பத்திலிருந்து கனிமொழி அவர்கள் ஒரு பக்கம் வந்து கிச்சன்லேருந்து அது அவர் சேகர்பாபு போன்ற அமைச்சர்கள் வந்து கிச்சனோட வந்து இந்த ஆன்மீகம், அறநிலையம் அப்படிலாம் வந்து அந்த வகையில் வந்து வர்றவங்க. இப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நாலா பக்கத்திலும் வந்து குடும்பத்துக்குள்ளேயே வந்து அழுத்தங்கள் இருக்கு. இப்போது சபரீசன் வந்து தன்னுடைய நண்பருக்காக வந்தது வந்து அது மட்டும்தானா, அந்த சந்தேகம் இருக்குல்ல? இல்லை, அடுத்து வந்து அவருக்கு வேண்டிய சில பேருக்கு மட்டும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா தொகுதியிலையும் போய் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு அவர், அதாவது கார்த்திக்கு உதவணுன்ற அப்படின்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து ஒரு பெரிய அரசியல் அடுத்து கட்சிக்குள்ள ஏதாவது பதவி அந்த மாதிரி, அதுதான் சொல்கிறேன். அதோடு நிற்குதா, இல்லை இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு உள்ள வந்து நம்ம நேரடி அரசியலில் கலந்துக்கணும், இல்லைன்னா நம்மளுடைய நிலை நாளைக்கு வந்து எப்படி ஆகும் கட்சியிலேயே தெரியாது.
ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெறாரு. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வு பெறலாம், உடல் நலம் கருதியோ இல்லை மற்ற காரணங்கள் கருதியோ. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இவ்வளோ கட்சிக்கு வச்சுட்டு நம்மளை யாரும் வெளியே தள்ளிடக்கூடாது அப்படிங்கிற இது வந்து ஒன்றும் பெரிய அதிசயமாக ஒன்றும் நீங்கள் சொல்ல முடியாது. பிஆர்எஸ் நம்ம தெலுங்கானாவில் அவர் சந்திரசேகர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் பையன் அந்த கட்சியில் இருக்காங்க. அந்த கவிதா அவங்க கூட இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேமில் கூட அவங்க இன்வால்வ்டாக இருந்தாங்க. அது பேர் அவங்க பார்த்தீங்கன்னா சகோதரர் அப்பாவை எதிர்த்து தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஆந்திராவில் ஜெகன் ரெட்டிக்கு எதிராக அவங்க சிஸ்டர் வந்து ஷர்மிளாவும் அவங்க அம்மாவுமே யார் ஜெகன் ரெட்டியோட அம்மா ஒய்எஸ்ஆருடைய மனைவி அவங்க விஜயம்மாவும் அவங்க காங்கிரஸில் போய் எதிர்ப்பாக அரசியல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அரசியல்னு வந்துட்டா வந்து அந்த இடத்துல வந்து இதில் வந்து இப்போ நிறைய லிஸ்ட்டு இவங்க 60 கொடுக்காங்கன்னு சொன்னீங்க. முஸ்லீம் அமைப்புகளும் இப்போ போர்க்கொடி தூக்கியிருக்காங்கல்ல திமுகவில். அந்த அவர் கே செல்வகுமாரை வந்து தமிழர் தேசம் கட்சியில் உள்ளவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரு, அவரை வந்து திமுகவில் வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. அவரை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு முஸ்லீம்கள்லாம் ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அவரை யார் கொண்டு வந்தா சார்? அது எதுவும் பிரச்சனையா இல்லை இவங்க திட்டமிட்டு எதுவும் நடைபெற்றதா? என்ன இல்லை, அவரை யார் கொண்டு வந்தாங்கன்ற அளவுக்கு நமக்கு துல்லியமாக அது தெரியல. அப்படி பார்க்க போனால் ஏங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் விட்டுட்டு முஸ்லீம்னு சொல்லி அந்த வீடியோவெல்லாம் எடுத்து போடுறாங்க, எதிர்கட்சி போடுறாங்க. அது பாஜகனா இந்துத்துவா கட்சி, ஆர்எஸ்எஸ்னா இந்துத்துவாங்கிற வகையில் அது வருது. மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்கன்னு சொன்னால் இருக்கிற அமைச்சரில் 12 அமைச்சரோ என்னமோ வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க தான். இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாரும் அந்த 12 அமைச்சர்கள் தான். துரைமுருகனை விட, கேஎன் நேருவை விட, பெரியசாமியை விட. ஏன்னா இவங்களெல்லாம் ஏன் விடன்னு சொல்கிறேன்னா இவங்கெல்லாம் வந்து திமுகவிலேயே தொடர்ந்து இருப்பவர்கள். யார் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க? செந்தில் பாலாஜி இருக்கார், சேகர் பாபு இருக்கார், இப்போ அந்த KKSSR, இப்படி வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அமைச்சர்கள் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க. முத்துசாமி, நீங்கள் எல்லாருமே அதிமுகலேருந்து வந்தவங்க. பவர் யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இவங்கக்கிட்ட தான் இருக்குது, வெளியிலேருந்து வந்தவங்க கிட்ட தான். அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்குங்கிறது அவங்களுடைய எல்லா விஷயத்துலையும் அது அவங்களுக்கு பொருந்தும், அரசியலுக்கும் பொருந்தும். அந்த மாதிரி வந்து அதனால அவங்களுக்கு வந்து இல்லை, ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து பிஜேபி எதிர்ப்பை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ திடீர்னு இப்படி ஒரு ஆளை போட்டோன்னே, ஏன்னா அவர் வீடியோவில் முழுக்க பேசுறது என்னோட தலைவர் வந்து மோடி, நான் ஒரு RSS வளர்ப்பு பிள்ளை, நான் அங்கேருந்து தான் அரசியலே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பேசுகிற வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இப்போ இப்படி ஒரு ஆளை போடுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு டாக் வருது. அதனால முஸ்லீம்களும் நிறைய அமைப்புகள், முஸ்லீம் அமைப்பு, திமுகவுக்குள்ள இருக்க அமைப்பே அவரை நீக்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தொடர்ந்து. இல்லை அது அந்த RSSங்கிறதுனால அவங்க வந்து சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏங்க இவ்வளோ வருஷமாக வந்து திட்டிகிட்டு இருந்த OPS-ஐ சேர்த்துக்கலையா, மனோஜ் பாண்டியனை சேர்த்துக்கலையா, வைத்திலிங்கத்தை சேர்த்துக்கலையா? இது வந்து மத பிரச்சனையாக இதை வந்து கொண்டு வரும்போது தான் அது வித்தியாசமாக தெரியுதே தவிர, மாற்று கட்சின்னு வரும்பொழுது எல்லாம் தான் வந்திருக்காங்க. 12 பேர் அமைச்சர்கள் இருக்கிறது இல்லாமல் புதுசாக வந்தவங்க கணக்கு இப்போ நம்ம சொல்கிற கணக்குலேயே நிறைய பேர், மருது அழகராஜ் வந்திருக்காங்க, பிஜேபியில் உள்ளவங்களே நிறைய பேர் வந்திருக்காங்க. தான் வந்திருக்காங்க. அது மாதிரி வந்து மைத்ரேயன் எங்கே இருந்தார்? இன்னும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல. இப்போ SV சேகர் வந்தார், அவர் வந்து பிஜேபியில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார், திமுகவுக்கு இப்போது சப்போர்ட்டாக வராரு. மைத்ரேயன் நேரடியாகவே திமுகவில் சேர்ந்துருக்காரு. அவர் எவ்வளவு திமுகவுக்கு எதிராக பேசியிருப்பார்? அரசியலுக்கு வந்தாச்சுன்னா நேற்று கதை நேற்று, இன்னைக்கு கதை இன்னைக்கு, நாளை கதை நாளைக்கு. அதுதான் அந்த வகையில். இப்போ அப்படி பார்க்க போனால் அந்த மீனவர்கள் கூட வந்து அவங்களுக்கு வந்து தொகுதி கூட யாரும் மீனவர்களுக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கப்படலை, போராட்டம் பண்ணுறாங்க. இதை எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. வழக்கமாக ஓரளவுக்கு அது கணக்கு பண்ணி யாருக்காவது மீனவர்கள் அணியில் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துருவாங்க. அவர்கள் வந்து சமீப காலத்தில் சில அந்த அவங்கள STயில் சேர்க்கணும்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ST பட்டியல் அதான் STயில் சேர்க்கணும்னு. அதனால் போராட்டம் பண்ணாங்கன்றதுனால கோவத்தில் விட்டுட்டாங்களா? ஏன்னா வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுடைய இந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்கல்ல,
அதில் பார்த்தீங்கன்னா போன தடவை 530 என்னமோ இருந்துச்சுல்ல, அது பார்க்கும்போது இந்த தடவை ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த மதுக்கடையை படிப்படியாக மூடுறோம் அதெல்லாம் திமுக அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு. அதனால் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதெல்லாம் காணோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் காணும். போன தடவை வந்து இந்த இவங்களுக்கு அங்கன்வாடி, ஆம்புலன்ஸ் டிரைவரு, அதுக்கப்புறம் செவிலியர்கள், ஆசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போன தடவை வாக்குறுதியில் இருந்துச்சு. 5 வருஷத்தில் ஒன்றும் நடக்கலை. வரிசையாக போராட்டம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. செவிலியர்கள் இவங்க எல்லாருமே ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள். இந்த தடவை என்ன பண்ணாங்க, எதுக்கு வம்பு அனாவசியமா இந்த வாக்குறுதினா அவன் போராட்டம் பண்ணும்போது 117 நம்பர் வாக்குறுதி, 124 நம்பர் வாக்குறுதின்னு சொல்லி அதை சொல்லி வேற சொல்லி காமிச்சு போராடுறாங்க. ஆனால் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த வருமானத்தை பெருக்குவோம், விவசாய வருமானத்தை பெருக்குவோம், இதை வகுப்போம், இதை பெருக்குவோம், கூட்டுவோம், கழிப்போம் இப்படின்னு ஏதோ பொதுவான ஒரு விஷயமா போட்டால், நாளைக்கு பின்னால் வந்ததுன்னா ஆட்சிக்கு வந்தோம்னா எப்படி வேணாலும் அது நாங்கள் இதைத்தான் சொன்னோம், இல்லை அப்படி தான் அர்த்தம் சொன்னோம்னு சொல்லிக்கலான்னு சொல்லி ஒரு போக்காக கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போது எல்லா கட்சிகளுக்கும் இந்த ஆனால் இவங்க வந்து அந்த அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிங் வரப்போகிறாரு, ஒரு பெரிய மகுடம் வரப்போகுது, வைரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. ஆனால் பெரிய அளவில் அந்த இது எடுபடலைன்னு நினைக்கிறேன். என்ன சார் வாக்குறுதி? இல்லை, அவர் முதல்வர் கிங்குன்னாரு. துணை முதல்வர் வந்து அதை வந்து சொல்லும்போது ஹீரோயின்னாரு. அவர் சினிமாலேருந்து வந்தவர்ல, அதனால் ஹீரோயின்னா அது ஒரு தனி கவனம் செலுத்துறாருங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் பொதுவாக சொல்கிறோம், ஒன்றும் இல்லை, அதை தப்பாக நினைக்காதீங்க. இல்லை, அவர் வந்து அதுதான் ஹீரோயினாக இருக்கும்னாரு. யார்? துணை முதல்வர் உதயநிதி அவர்கள். அவர் நயனார் நாகேந்திரன் பிஜேபியில் வந்து இது ஹெராயின், அதாவது போதைப்பொருள், ஹீரோயின் இல்லை அப்படின்னாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கஞ்சா பழக்கத்தை ஒழிப்போம், மதுக்கடையே ஒழிக்கிறத பற்றி பேசல, கஞ்சாவே ஒழிக்கலை, டாஸ்மாக் அவ்வளோ சீக்கிரம் வந்து மூடுவேன்னு சொல்லி ஏன் வந்து தேவையில்லாமல் சொல்லிட்டு மறுபடியும் வந்து கேள்வி கேட்குற மாதிரி வச்சுக்கணும்னு எடுத்துட்டாங்க போல இருக்கு. கஞ்சா பழக்கத்தை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு இப்போது அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த நர்கோட்டிக்ஸுக்கு தனியாக, அதாவது இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவுன்னு ஒன்று ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அதிமுக தேர்தல் அறிக்கையில் இருக்குது. இவங்க அதை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அப்புறம் ஜாஃபர் சாதிக்கெலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அவருக்கெல்லாம் வேலை கொடுக்கணும்ல. ஜாஃபர் சாதிக்கு இல்லாமல் நீங்கள் போதைப்பொருள் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டா அப்புறம் ஜாஃபர் சாதிக்கோ இல்லை அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சப்ஜெக்டையே கூடிய வரைக்கும் டச் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதுதான். ஸோ இன்னொன்று என்னென்னா, இந்த தடவை வந்து இந்த திமுகவை பொறுத்தவரை உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், கூட்டணி, முதல்ல திமுகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும், இந்த தேமுதிக கூட்டு வந்ததுனால வந்த பிரச்சனைகள். அதில் நடுவில் இடதுசாரிகள் வந்து அவர் வீரபாண்டியம் பேசிட்டாரு, அந்த காலத்தில் நன்கொட வாங்கினோம் போன தடவை, அது வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ஒரு கசப்பு, ஒரு அலுப்பு, சலிப்பு வந்துருச்சு கூட்டணி கட்சிகளுக்கு. இவங்களை ஒரு மாதிரி கூட நிறுத்துறத, எதாவது காங்கிரஸ் நடுவில் தாவேக்காவுக்கு போகிற மாதிரி போய் ஒரு 90% கிட்டத்தட்ட போயிட்டாங்கன்ற அளவுக்கு அப்புறம் ப. சிதம்பரம் ஐயா வந்து பேசி மீட்டு ஏதோ ஒரு வழி கொண்டு வந்து அது ஒன்று முடித்தாங்க. அப்புறம் விசிகாவையும் பாதி வந்து திமுகவே மாறிட்டாங்க 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, அதனால தான் விசிகாவில் வந்து அவர் வந்து கட்சியை வந்து இதுக்கப்புறமும் நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் கவனம் செலுத்தலைன்னா, அதாவது சட்டமன்ற மாநில தேர்தல் அரசியலில் கட்சி நம்மளுது இல்லை, நம்ம பாட்டில் உட்காந்து அந்த அளவுக்கு போயிடுச்சு. அது உண்மைதானே சார்? ஆமாம், அடுத்த நிலையை அதாவது அவர்கிட்ட முதல்ல 6 தான் சொன்னாங்க. அவர் வந்து 1/2% வாங்கின 1/2% கீழே வாங்கின தேமுதிகவுக்கு 10 சீட்டும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்தீங்க. அப்போ அந்த தேர்தலையே நான் வந்து 1%, அதாவது 0.99, அதான் கிட்டத்தட்ட 1% வாங்கினோம் விசிக, டபுளு. அப்போ நீங்கள் 10 அவங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு 20 கொடுக்கணும்ல, 20 இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த 10வது எங்களுக்கு கொடுக்கணும்ல, 12வது அப்படின்னு அந்த மாதிரி பேச ஆரம்பித்தார். ஒரு ஸ்டேஜில் இவங்க 4 கொடுப்பேன் 6 கொடுப்பேன்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லவும், அவர் வந்து இந்த தடவை நாங்கள் தேர்தலில் நிற்காமையே விலகிடுறோம், இதுக்காக இப்போ போய் அதிமுக கூட்டணி போக முடியாது, ஆமாம், வேற எங்கேயும் தாவே காலம் போடுறதெல்லாம் சரியாக வராது, நாங்கள் தேர்தலேருந்து விலகிடுறோம். இப்போ தேர்தலேருந்து அவங்க புறக்கணித்தாலும் வேறலாம் என்ன ஆயிரும்னா,
பட்டியலின மக்களுடைய ஒரு ஒரு கணிசமான வாக்கு. ஏன்னா பட்டியலின வாக்குகள் எல்லாமே திருமாவளவன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சீமான் நாம் தமிழரில் இருக்குது, கொஞ்சம் விஜய்கிட்டையும் இருக்கும். அப்போது பட் கணிசமான வாக்குகள் இருக்குது அப்படிங்கும்போது அது டோட்டலாக வந்து அடிபட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அவர் வன்னியரசு, சிந்தனை செல்வன், பனையூர் பாபு, எஸ்எஸ் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், இவங்க 5 பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. திமுக. அப்போது திருமாவளவன் வந்து கடுப்பாயிட்டார். என் கட்சியில் யார் கொடுக்கணுங்கிறத கூட நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னா அப்புறம் நான் எது கட்சி நடத்தணும் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாகவும் கோபமாகவும் பேசியிருக்காரு. நீங்கள் எவ்வளோ சீட்டுன்னு சொல்லுங்கள், இவ்வளோதான் முடியும்னு சொல்லுங்கள், யார் யாருக்கு கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அப்புறம் நான் கட்சி தலைவராக நீங்களாம் கட்சி நடத்துறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த 6ங்கிறத வந்து 2 பொது தொகுதி சேர்த்து 8 ஆக்குனாங்க. அவரும் வந்து அதில் என்ன பண்ணார், அந்த லிஸ்ட்டில் அவங்க திமுக இன்சிஸ்ட் பண்ண லிஸ்ட்டில் 3 பேர் கொடுக்கல. ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு, எஸ்எஸ் பாலாஜி 3 பேருக்கும் கொடுக்கல. அப்போ ஆளூர் ஷானவாஸ் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டில் வார் ரூம்னு வச்சுக்கிட்டு திருமாவளவனை தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காரு. அவர் ஏதோ திமுகலேயே ஏற்கனவே சேர்ந்துட்டா மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு தாக்கிட்டு இருக்காரு. பதிலுக்கு வந்து இப்போ திருமாவளவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதாவது அடுத்த கட்டம் 2வது இல்லாமல் 3வது கட்ட நிர்வாகிகள்லாம் வந்து ஷானவாஸை வந்து ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் கொடுத்துருக்கு, அவர் கட்சியாக உண்மையிலேயே உழைச்சிருக்காரு, ஷானவாஸ் ஒன்றுமே பண்ணலை, அவர் திமுக ஏஜென்ட் மாதிரி இருந்தாருங்கிற அர்த்தத்தில் நான் மறைமுகமாக அப்படி பேசி அவர் இங்கே விசுவாசமாக இல்லைன்னு என்ன அர்த்தம், வேற எங்கேயோ விசுவாசமாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பேசி ஒரு வழியாக அவர் வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து எம்பின்னு அங்கே உட்கார்ந்துருந்தோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இங்கே கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு, கட்சி கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இறங்கி வந்துட்டார். அது அவர் விசிகாவுடைய பொசிஷன் அப்படி இருக்கு. அவங்க ஃபேமிலியிலேருந்து வேற ஒரு ஆளை நிப்பாட்டி இருக்கு. அது வந்து அவங்க அக்கா, அவங்க மூத்த சகோதரி பானுமதி அம்மையார்னு இருந்தாங்க, இறந்து போனாங்க. அவங்களுடைய மகள் தான் அந்த மாலதி. சரி. அதாவது அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ வந்து ஒரு 3 பேர், இப்போ 5 பேரில் வந்து திமுக சொன்ன 3 பேருக்கு கொடுக்கல, ஒரு 2 பேருக்கு கொடுத்துருக்காரு, வன்னியரசுக்கும் இன்னொருத்தருக்கும் சிந்தனை செல்வங்க கொடுத்துருக்காரு. அது தவிர பாக்கி பேர்லாம் வந்து இவருக்கு நேரடியாக விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆளாக பார்த்து கொடுக்குறாரு. அதில் கொடுக்கும்போது தான் அவங்க அக்கா பொண்ணு கொடுத்தாரு. அந்த பொண்ணு தான் ஏபிபியாக வந்து இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. யார், அந்த அம்மா வழக்கறிஞர் இந்த மாலதி, இவர் தான் வந்து ஏபிபி போஸ்ட்டு ஏதோ ஒரு சேலத்துலேயே ஏதோ ஒரு ஊர்னு நினைக்கிறேன், அதை எங்கேயோ வந்து வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதாவது தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறவங்களா இருக்கணும். நாளைக்கு நம்மளை அங்கே இருந்துக்கிட்டு திமுகவோட சேர்ந்துட்டு நம்மளை மிரட்டக்கூடாது, பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தேர்வு எல்லாம் பண்ணியிருக்கார் போல இருக்கு. அதுதான் வந்து ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.